பேசிட்டு தீர்வுக்கு வரும். நம்ம இத்தனை பேர் கைதாகி இவ்வளவு மனித சக்தியை வந்து ஒரு 6 மணி நேரம் ஒரு அரசு இவ்வளவு மனித சக்தியை ஒரு இடத்துல அடைச்சு வைக்கணும்னு ஒரு அரசு விரும்புது. இது ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மனித சக்தியை ஒரு இடத்துல அடைச்சு வச்சு ஒரு அரசு ஸ்டேட்னு நாம சொல்லுவோம், எந்த வேலையும் செய்யக்கூடாது, வெளியே போனா நான் விட மாட்டேன் அப்படின்னு அடைச்சு வைக்கிறாங்கன்னா அந்த அரசுனால ஒரு விஷயத்தை செய்ய முடியல, அந்த அரசு சொல்றத மக்கள் கேட்க தயாரா இல்லை, அந்த அரசுக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லை, அந்த அரசு சொல்ற எந்த பேச்சையும் யாரும் காது கொடுத்து கேட்க போவதில்லை அப்படின்னா தான் இந்த 144 தடை உத்தரவு போடுவாங்க. புதுசா வந்திருக்கக்கூடிய சட்டத்துல 163 BNSS அப்படிங்கிறாங்க. இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் வெற்றி. எப்பவுமே நான் வச்சுங்க, அரசியல்வாதிகள் அரசியல் நண்பர்கள் புரிஞ்சுக்கணும், பிரிவென்டிவ் அரெஸ்ட், கைது பண்ணி ஒரு இடத்துல நாங்கள் அடைச்சு வைக்கிறோம். அதன் பிறகு அவங்களுடைய இந்த கொடூரமான எண்ணம் 6 மணிக்கு விடலாம், 7 மணிக்கு விடலாம், 8 மணிக்கு விடலாம், இல்லை உங்களுக்கான நாங்கள் புத்தியை நீங்கள் கழிச்சுருவா அப்படின்னு சொன்னால் 9 மணிக்கு விடலாம், அடுத்த முறை எப்படி வருவீங்க பார்க்கலாம் அப்படின்னா 10 மணிக்கு விடலாம், பல இடத்துல 12 மணிக்கெல்லாம் கூட விட்டுருக்கிறாங்க. அதனால இந்த பிரிவென்டிவ் அரெஸ்ட், இந்த கைது என்பது அரசு செயலிழந்து விட்டது என்பதற்கான உதாரணம். அது முதல் அரசுக்கு வேற எந்த வாய்ப்புமே இல்லை. ஒரு RDO தலைமையில பீஸ் கமிட்டி, சின்ன காளிபாளையத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு சமாதான பேச்சுவார்த்தை, கவுன்சிலரு மேயர் அவங்களாம் வந்து பேசுறது எல்லாமே தோற்று விட்டது. கடைசி ஏன் நல்ல விஷயம் சொல்றேன் அப்படின்னாங்க, எப்பவுமே ரம்மி ஆடும்போது அடுத்தவங்க கையில என்ன கார்டு இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு அரசனுடைய கடைசி ரம்மி கார்டு தான், வேற எதுவும் உங்களோட கார்டே கிடையாது. இதுக்கப்புறம் நமக்கு அவங்க விளையாடணும். இந்த பிரிவென்டிவ் அரெஸ்டுக்கு அப்புறம் நம்ம சொல்றதுக்கு அரசு ஆட்டம் போடுவாங்க. நாளையில இருந்து நீங்க அதை பார்ப்பீங்க. அதனால கைது செஞ்சுட்டாங்க, உள்ள ஒரு 6 மணி நேரம் அடைச்சு வச்சிருக்கிறாங்க, எங்களை வந்து எந்த வேலையும் செய்ய விடல அப்படிங்கிறது ஒரு அரசியல்வாதியா இருந்தா நீங்க பெருமைப்படணும். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் போராட்ட குணத்துல களத்துக்கு வந்து, அதுவும் குறிப்பாக இன்னைக்கு திருப்பூர்ல கைது ஆவோம் என்று தெரிந்து களத்துக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், ஏன்னா இன்னைக்கு கைது ஆவோம் தான் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, கைது ஆவோம் தான் வந்திருக்கீங்க, யாருமே கைது செய்ய மாட்டாங்க. அதே போல சின்னகாளிபாளையத்தினுடைய கிராம பொதுமக்கள் இன்னைக்கு பாட்டி இங்க இருக்கிறாங்க. பாட்டி உங்க வயசு என்ன பாட்டி? தப்பா வச்சுக்கூடாது. பாட்டி 65 வயசு, சின்னகாளிபாளையத்துல அங்க ஸ்பாட்ல இருந்தாங்க. இன்னைக்கு கைதுமாய் வந்திருக்கிறாங்க. அவங்க கைதாக வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்பாட்ல இருந்து அப்படியே போயிருக்கலாம். இருந்தும் நம்ம கிராமத்துக்காக நீ பாரதிய ஜனதா கட்சி போறாங்க, தலைவர்கள் எல்லாம் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு தார்மீக அடிப்படையில் இன்னைக்கு 65 வயது இருக்கக்கூடிய அம்மா பேர் என்னங்கம்மா? மணியம்மாள். 65 வயது இருக்கக்கூடிய மணியம்மாள் அவங்களும் கைது பண்ணி வர்றாங்க. ஆச்சரியம் என்னன்னாங்க, ஸ்பாட்ல மணியம்மா அவங்க கிட்ட பேசும்போது, தம்பி நாங்கெல்லாம் எல்லாத்துக்கும் கட்டுப்படுவோம், ஏதாவது ராணுவத்துக்கு அனுப்பிச்சு சுட்டுக்கிற போட போறாங்க எங்களையா, ஒரு வார்த்தை என்னன்னு பாரு தம்பி. இதுதான் அந்த கிராம மக்களுடைய யதார்த்தம், அந்த கிராம மக்களுடைய எளிமை, அந்த கிராம மக்கள் எதையும் நம்பக்கூடியவர் என்பதற்கு அம்மா அவர்கள் பேச்ச ஒரு உதாரணம். இதை பயன்படுத்தி தான் செவ்வாய்க்கிழமை காலையில 16ஆம் தேதி அதிகாலையில திருப்பூர் மாநகராட்சியிலிருந்து கொண்டு வந்து இதை பயன்படுத்தி ஒரு குப்பையை கொட்டிட்டு போயிட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு வீடியோ மட்டும் போடுறேன், அந்த வீடியோவுடைய ஆடியோ மட்டும் நீங்க கேட்கணும். எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான எண்ணம் கொண்டவர்கள், அவங்க கையில் அரசியல் அதிகாரம் கொடுத்தா இந்த சமுதாயம் என்ன ஆகும் என்பதற்கு ஒரு உதாரணம். இந்த வீடியோவை போடுறேன், அதை மட்டும் தயவு செஞ்சு நீங்க ஒரே நிமிஷம் கேளுங்க. கூலி தொழிலாளி மேயர் தான் குப்பை மட்டும் கொட்டுறாங்கன்னு நாங்கள் பாதிப்பு அடையணும். மேயர் தான் சொன்னாங்க, நாங்கள் பேசிட்டுவோம், மன்னிச்சுக்குவோம், தெரிஞ்சு தெரியாம பேசிட்டு மன்னிச்சுக்குவோம், நன்றி வணக்குவோம், எந்த இருந்தாலும் மன்னிச்சுக்குவோம். உங்களுக்கும் பாராட்டு, உங்களுக்கு மறக்கவே மாட்டோம். எதை குப்பை கொட்டுறது கொட்டு நிற்கிறீங்க, உங்களுக்கு மறக்கவே மாட்டோம். அனைவருக்கும் வணக்கம். சின்னங்காளிபாளையம் செல்வகுமார். இப்போ எழுவாய் ஊராட்சி சின்னங்காளிபாளையத்தில் வந்து திருப்பூர் மாநகராட்சியிலிருந்து குப்பை வச்சா அண்ணா ஒருத்தர், அடுத்து வந்து மேடையில் அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க. வருத்தம் அடைஞ்சிருந்ததுன்னா அந்த நாங்கள் பேசின அந்த பேச்சுக்காக நாங்கள் அவர்கிட்ட இப்போ வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். ஈஸ்வரன் ஆட்டைபாளையம். எங்களுடைய எழுவாய் ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னக்காளிபாளையத்தில் மாநகராட்சி நிர்வாகம் குப்பை கொட்டுவதற்காக பல்வேறு துரிதமான பணிகளை செய்தது. நாங்கள் பல கட்டமாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. எதுக்காக இந்த வீடியோ போடுறாங்க? இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து வீடியோ ஒருத்தனை அனுப்பிச்சாங்க. இந்த வீடியோல கிராம மக்கள் முதல்ல பாருங்க, ஒரு அப்பாவி பெண்மணி, மோஸ்ட்லி விவசாய வேலை செய்யறவங்க. அந்த அம்மா
கூலி தொழிலாளி அம்மா இந்த மாதிரி நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு அக்கா வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுங்க என்ன பண்றாங்க பாருங்க, அந்த மேயருடைய படத்தை போட்டு ஊருடைய பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க, ஊருடைய பெரிய மனிதர்கள் மக்களுக்காக போராடுறாங்க. எதுக்காக இந்த வீடியோ வந்துச்சுன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த மேயர் அலுவலகத்துல இருந்து ஊர் மக்களை சொல்றாங்க, நீங்க எல்லாம் மேயரை பத்தி தப்பா பேசிட்டீங்க, நீங்க அந்த கூட்டம் போடும் பொழுது ஆர்ப்பாட்டம் நடக்கும் பொழுது மேயருடைய அப்பாவை பத்தி தப்பா பேசிட்டீங்க, நீங்க ஊருக்காரங்க எல்லாம் மன்னிப்பு கேட்டீங்கன்னா மேயர் பெரிய மனசு பண்ணி உங்களை மன்னிச்சுட்டு அந்த குப்பையை போட மாட்டாரு, நீங்க ஊருக்காரங்க மன்னிப்பு கேட்கலீங்கன்னா மேயர் ராணுவத்தை கொண்டு வந்து குப்பையை போடுவாரு அப்படின்னு மிரட்டுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம். ஞாயிற்றுக்கிழமை காலையில அந்த ஊர்ல இருந்து 12 பேர் போறாங்க, உங்ககிட்ட ரெக்கார்டு பண்ணிட்டு போறாங்க, இந்த மாதிரி ஐயா மன்னிச்சுங்க நாங்க தெரியாம சொல்லிட்டோம். எல்லாம் பாருங்க, ஒரு ஜனநாயகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளும் ஒரு அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர்களா இருக்கிறோம். ஜனநாயகப்படி நம்முடைய குழந்தைகள் ஒரு நாட்டில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம். பெரியாள் சின்னாள்னு இருக்கக்கூடாது, எல்லாரும் சமமான ஒரு சமுதாயத்தில் இருக்கணும்னு நினைக்கிறோம். சாயந்தரம் மேயருடைய அலுவலகத்துக்கு போறாங்க, மேயரையே சந்திக்கிறாங்க, மன்னிப்பு வீடியோவை காட்டுறாங்க, எல்லாம் மன்னிச்சுங்க மன்னிச்சுங்கன்னு மேயர்கிட்ட கேட்ட பிறகு மேயர் உறுதிமொழி அளிக்கிறார், உறுதிமொழி கொடுக்குறார். எல்லாரும் மன்னிப்பு கேட்டீங்க, இதுக்கு மேல நான் எதுவும் பண்ணல, நான் வந்து உங்க ஊர்ல குப்பையெல்லாம் கொட்ட மாட்டேன், கோர்ட்டுக்கு போய் நாங்க கோர்ட்ல வேற ஆர்டர் வாங்கிட்டு வேற ஊர்ல நாங்க குப்பையை கொட்டிக்கிறோம், எல்லாம் கிளம்பி போங்கிறாங்க. அது பிறகு ஊர் மக்கள் கிளம்பி வர்றாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில போலீஸ் பாதுகாப்போடு வந்து குப்பையை கொட்டிட்டு போறாங்க. எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னாங்க, எதுக்காக இதை சொல்லுகிறேன் என்றால், தவறான மனிதர்கள் கையில் அரசியல் அதிகாரம் கொடுத்தா என்ன ஆகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம், இது இன்னைக்கு திருப்பூர்ல மேயரா இருக்கலாம், இன்னொரு இடத்துல முதலமைச்சரா இருக்கலாம், இன்னொரு இடத்துல அமைச்சரா இருக்கலாம், தவறான ஆட்கள். இதே திருப்பூர் மேயர் தினேஷ், இதே திருப்பூர் மேயர் இப்ப ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க. அந்த வீடு கட்டும் பொழுது தவறான முறையில மின்சாரத்தை பயன்படுத்தினார் என்பதற்காக மின்சார வாரியம் அவருக்கு 42,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்கு. இப்பதான் அந்த ஃபைனை கட்டியிருக்கிறார். அதாவது திருப்பூருடைய முதல் குடிமகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மேயர், மேயர் முதல் குடிமகன். ஏதோ ஒரு அரசியல் நிலையில நம்மளையும் பேசுறாங்க, தவறா பேசுறாங்க. அரசியல்வாதியாக இருந்தால் அது ஏற்றுக்கிட்டு தான் போகணும். இல்ல மக்கள் யாருமே நம்மளை பத்தி பேசக்கூடாதுன்னா அரசியல் இருக்கக்கூடாது, வீட்டுல போய் வேற வேலை பார்க்கணும். அரசியல்னா 4 பேர் நல்லவன் 4 பேர் கெட்டவன் சொல்லத்தான் செய்வாங்க. அதை யாரோ சொல்றாங்கன்னு அவர்களை கூப்பிட்டு மன்னிப்பு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை டிஎம்கேவனுடைய வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் பதிவு செய்து, அப்ப எவ்வளவு கொடூரமான ஒரு குரூரமான ஒரு புத்தி திருப்பூருடைய மேயருக்கு இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன். இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பல விஷயத்தை நம்ம பேசப்போம். மத்திய அரசு, மோடி ஐயாவுடைய அரசு இந்த ஆண்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்பு இந்திய நகரத்துல சுத்தமான நகரம் எது விருது கொடுத்தாங்க. அந்த நகரத்தினுடைய மேயர், நகரத்தினுடைய கார்பரேஷன், மாநகராட்சி கவுன்சிலர், மாநகராட்சி ஆபீசர் போய் விருது வாங்கணும். 10 லட்சம் பேருக்கு வசிக்கக்கூடிய ஊர், 10 லட்சம் பேருக்கு ஊர்ல இருந்து அது ஒரு கேட்டகரி, 3 லட்சத்துல இருந்து 10 லட்சம் பேர் அவங்க ஒரு கேட்டகரி, 1 லட்சத்துல இருந்து 3 லட்சம் பேர் அவங்க ஒரு கேட்டகரி. 10 லட்சம் பேருக்கு மேல இருக்கக்கூடிய இந்திய ஊர்ல கடைசியிலிருந்து முதல் விருது வாங்கியது நம்ம ஊர் மதுரை. கடைசியிலிருந்து முதல் 10 லட்சம் பேருக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா ஊரையும் பட்டியலிடுறாங்க. மத்திய அரசு தணிக்கை பண்ணுது, 3 விதத்துல தணிக்கை பண்றாங்க. குப்பை, அந்த குப்பையை எப்படி வாங்குறாங்க, குப்பையை எப்படி தரம் பிரிக்கிறாங்க, ஸ்டோர்ஸ்ல வாங்கும் பொழுதே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு. மக்கற குப்பைய அந்த ஊருக்குள்ளேயே ஒரு இன்சினரேட்டர் போட்டு என்சிசி மிஷினை போட்டு அதுல உரமா தயாரிச்சு வெளியே கொடுக்குறாங்களா, அந்த ஊருக்குள்ள மக்காத குப்பையை எங்க பண்றாங்க, எரிக்கிறாங்களா, எப்படி எடுத்துட்டு போறாங்க, சுத்தமான குடிநீர் மக்களுக்கு கிடைக்குதா, இது எல்லாம் பார்த்து ஸ்வச்ச பாரத் ரேங்கிங்னு போடுறாங்க. இந்தியாவுல கடைசியா மார்க் வாங்கினது மதுரை, கடைசி மார்க் மதுரை. இந்தியாவுல முதல்ல இருந்து 28வது ரேங்க், முதல்ல இருந்து 28வது ரேங்க் வாங்கினது கோவை, முதல்ல இருந்து 38வது ரேங்க் வாங்கினது சென்னை. இதே சென்னை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு முதல் 10க்குள்ள இருந்திருக்கு. இன்னைக்கு சென்னை 38. இது திருப்பூர் பிரச்சனை மட்டும் இல்லைங்க. உங்களுக்கு எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மோடஸ் ஆபரண்டியே குப்பை மாஃபியாவை வளர்த்து விட்டு அதன் மூலமாக பணம் சம்பாதிப்பது ஒரு தாத்தா காலத்து டெக்னிக். அது எப்படி திருப்பூர்ல சம்பாதிக்கிறான்னு நம்ம பார்ப்போம். அதனால நம்ம எல்லோருமே இந்த பிரச்சனை கையில் எடுத்துறோம், நாளை காலையில் தீர்வு இல்லைங்க. இதுக்கு தீர்வு வரும், ஆனா எப்படி தீர்வை கொண்டு வர போகின்றோம் என்று பேசும். 10 லட்சத்துக்கு பேர் மேல வசிக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய மாநகரத்துல கடைசி மதுரை, 28வது ரேங்க் கோயம்புத்தூர், 38வது ரேங்க் சென்னை. 3 லட்சத்துல இருந்து 10 லட்சம் பேர் திருப்பூர் வருது. 3 லட்சம் பேர்ல இருந்து 10 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய ஒரு நகரம் திருப்பூர் இருக்கு.
மொத்தம் 95 நகரத்தை இந்தியாவில் பட்டியல் போட்டாங்க. முதல்ல இருந்து 95 நகரம். 94வது ரேங்க் வாங்கினது ஈரோடு, 77வது ரேங்க் வாங்கினது திருப்பூர். 95 மாநகரத்துக்கு ரேங்க் போடுறாங்க முதல்ல இருந்து 95. கடைசிக்கு முன்னாடி ரேங்க் வாங்கினது ஈரோடு 94, 77வது ரேங்க் வாங்கினது திருப்பூர். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னாங்க, திருப்பூர் மட்டுமல்ல எல்லா இடமும் தமிழகத்துல குப்பை மேடுகளாக. திருப்பூர் ஏன் பிரச்சனை, சென்னையில் அப்படின்னாங்க இங்க குப்பை எடுப்பாங்க, சென்னைக்குள்ளேயே டம்பிங் யார்ட் இருக்கும், அங்க பண்ணே கொட்டிடுவாங்க. அதை அவங்க பாடி தீ போட்டு கொளுத்துவாங்க. டம்பிங் யார்ட் இது பெருசாகி 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 போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டம்பிங் யார்ட்ல இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. ஏன்னா பக்கத்துல மால் கட்டுறதுக்கு யாராச்சும் கார்பரேஷனை கரெக்ட் பண்ணியிருப்பான். ஸோ அவன் நைஸா பணம் கொடுத்து இங்க இருக்கிற குப்பையை கொண்டே அங்க கொட்டுமா. ஸோ இந்த நடத்தையெல்லாம் ஃப்ரீ பண்ணி அங்க ஒரு மால் கட்டுவாங்க. சென்னையில வந்து கார்ல போறீங்க, 2 வீலர்ல போறீங்க, நடந்து போறீங்கன்னா அன்றாடம் குப்பை மேடுகள் இருக்கும். 6 மாசத்துக்கு குப்பை மேடுகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளதான் நம்ம எல்லாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காற்று தான் நம்ம சுவாசிக்கிறோம். AQI சொல்றாங்க, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். மிக மோசமான ஒரு AQI இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாமே இன்னைக்கு இந்தியாவில தான் இருக்கு. அதுவும் குறிப்பா தமிழகம் இன்னைக்கு அதுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நீங்க திருப்பூரை பாருங்க, ஒரு நாளைக்கு திருப்பூர்ல 570 டன் குப்பை உற்பத்தி ஆகுது. திருப்பூர் மாநகரத்துக்குள்ள 570 டன் உற்பத்தி ஆகும். சாதாரண மக்கள், நான் ஒரு மிடில் கிளாஸ் ஆளு, வீட்டுல 4 பேர் இருக்கோம், நீங்க எல்லாரும் சேர்ந்து 100 டன் உற்பத்தி பண்றீங்க. திருப்பூர்ல இருக்கக்கூடிய கம்பெனி மட்டுமே, பெரிய கம்பெனி மட்டுமே 470 டன் உற்பத்தி பண்றாங்க. திருப்பூரை பொறுத்தவரை வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு கணவன் மனைவி மகன் மகள் குடும்பம் வசிக்கக்கூடிய பகுதி 100 டன். 470 டன் இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் உற்பத்தி பண்றாங்க. நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம், 2016 மத்திய அரசுடைய கைட்லைன் ஸ்வச்ச பாரத் மிஷன்ல சொல்லியிருக்கோம், பெரிய நிறுவனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய குப்பையை வாங்கக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், 2016 நாம் நம்முடைய கைட்லைன்ல சொல்லியிருக்கோம், மத்திய அரசு மாநிலத்துக்கெல்லாம் நம்ம பணம் கொடுக்கிறோம். 2016 சொல்லியிருக்கோம், பெரிய நிறுவனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய குப்பையை நீங்கள் வாங்கக்கூடாது, வாங்குவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. பெரிய நிறுவனங்கள் அவங்களே அந்த குப்பையை சுழற்சி பண்ணிக்கணும், அவங்களே மக்கும் குப்பை மக்காத குப்பை ரெடி பண்ணணும், அவங்க குப்பையை வெளியே பத்திரமா எடுத்துட்டு போறதுக்கான வசதியை அவங்க பண்ணிக்கணும். அவங்க கார்பரேஷன் தனியா பேசி பெரிய நிறுவனங்கள்லாம் அவங்க குப்பையை ஒரு இடத்துல வைப்பதற்கான முயற்சி எடுக்கணும். திருப்பூரை பொறுத்தவரை ஒரு நாள் கூட அதை செயல்படுத்தணும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் நாம இன்னைக்கு வீதியில வந்து எல்லாரும் பெண்கள் உட்பட எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா, தவறான நபர்கள் தவறான இடத்துல உட்கார்ந்து தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பனிஷ்மெண்ட் மிடில் கிளாஸ் மக்கள் நமக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 2016 இருந்து ஒரு நாள் கூட திருப்பூர் மாநகராட்சியில் இந்த வேலையை இவங்க செய்யல. 2வது கைட்லைன் நம்ம கொடுத்துருக்கோம், ஒரு குப்பையை தரம் பிரித்தால் மட்டும்தான் அந்த குப்பை எடுக்கணும். வீட்டுல 2-3 டஸ்ட்பின் இருக்கணும், மக்கும் குப்பை மக்காத குப்பை இருக்கணும். அப்படி பிரிச்சிருந்தா தான் நீங்க எடுக்கணும். அதையும் ஒரு நாள் கூட திருப்பூர் மாநகராட்சி செய்யல. யாராவது அதை பண்றாங்கன்னா, பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர் பெரிய நிறுவனங்கள் அதை செய்யறாங்கன்னா ஃபைன் போடணும். திருப்பூர்ல 1 ரூபாய் கூட ஃபைன் போடணும். அப்ப அரசியல்வாதிகள் அவங்க ஆதாயத்துக்கு ஸ்ரீவாசா அப்படிங்கிற குப்பை கம்பெனிக்கு 2023 திருப்பூர்ல கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. எப்படி காசுங்க? 96 கோடி ரூபாய் கொடுத்த கான்ட்ராக்ட் காசு. எப்படி? அந்த ஸ்ரீவாசா எவ்வளவு குப்பை அழுறாங்களோ அவ்வளவு காசு. எடை மிஷின்ல அண்ணா இன்னைக்கு 400 டன் அல்ல, சரிப்பா 400 டன் காசு. ஆனா இன்னைக்கு 420 டன் அல்ல, 420 காசு. அதுல 15% அரசியல்வாதிகளுடைய. இங்க இருக்கக்கூடிய மேயர் உட்பட உங்களுக்கு என்ன ஆசைன்னா, நிறைய குப்பைகள் வரணும், நிறைய குப்பைகள் அள்ளணும். நிறைய குப்பைகள் அள்ளினாதான் வண்டிக்கு வாடகை அதிகமா கொடுப்போம். 900 கோடி ரூபாய் திருப்பூர் மாநகராட்சியினுடைய குப்பை பட்ஜெட் மட்டுமே. அதுல 15% என்னன்னு போட்டு பார்த்துங்க, 135 கோடி ரூபாய். இதையெல்லாம் செய்யணும். நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம், குப்பை மறுசுழற்சி பண்ண மாட்டோம், குப்பையை தரம் பிரிக்க மாட்டோம், பெரும் குப்பை போடுறவங்களுக்கு ஃபைன் போட மாட்டோம், பெரும் குப்பை போடுறவங்கள சோர்ஸ்ல பிரின்னு சொல்ல மாட்டோம். எங்களுக்கு டன்னேஜ் நிறைய வந்தா காசு. எங்க கொண்டே கொட்டுவாங்க? இங்க கொட்டினாங்க, அங்க கொட்டினாங்க. இந்தூர் மக்கள் கலாட்டா போனே முதலிபாளையத்துக்கு போனாங்க. 2011 இருந்து 21 வரைக்கும் முதலிபாளையத்துல கல்குவாரியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்பா மண்ணு ஜல்லியெல்லாம் எடுத்து கல்குவாரி நல்லா ஆழமா இருக்கு, உள்ள கொண்டே குப்பையை கொட்டுட்டாங்க. 10 வருஷம் கொட்டினாங்க. முதலிபாளையத்துக்காரங்க எல்லாம் கோர்ட்டுக்கு போறாங்க. ஆனா எங்க ஊர்ல இருந்து குப்பை கொட்டுறீங்க, இங்க கொட்டுறீங்க. கோர்ட்டு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட கேட்கறாங்க,
நீங்க போய் சோதனை பண்ணி பாருங்க, இதனால தண்ணி எல்லாம் கெட்டு போச்சாங்க. சோதனை பண்ணிவிட்டு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சொல்றாங்க, முதலிவாளையம் பகுதி முழுவதுமே சீரியடாக இருக்கிறது, தண்ணி குடிக்க முடியாது, எல்லாம் நாசமா போச்சு. இந்த குப்பை கீழே இறங்கி இறங்கி தண்ணி இறங்கி இறங்கி அது உள்ள சீப்பாயி எல்லா குடிநீர் கிணறு, ஆடு மாடு எல்லாத்துக்கும் போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணணும்? சரி, திருப்பூர் மாநகராட்சிக்கு வேற எங்க லேண்ட் இருக்கு பாருங்க. இடுவாய் பகுதியில சின்னக்காளிபாளையத்துல சோலார் ப்ராஜெக்ட் போடுறதுக்கு ஒரு லேண்ட், சோலார் பார்க் பக்கத்துல 7 ஏக்கர் லேண்ட் இருக்கு. அது பக்கத்துல மூங்கில் பூங்கா இருக்குதுங்க, அறிவியல் பூங்கா ஒன்று இருக்குது, பிஏபி கெனால் வருது. இதே சர்வே நம்பருக்குள்ள பிஏபி துணை கெனால் வருது. இத்தனை இருந்து இவங்க இந்த இடத்தை செலக்ட் பண்றாங்க. இந்த இடத்துல ஏன்னா எங்க இடம் எங்க பட்டா நாங்க போய் குப்பையை கொட்டுவோம், யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்றதுக்காக இன்னைக்கு சின்னக்காளிபாளையத்துல கொண்டு குப்பை கொட்டுறாங்க. எனக்கு சின்னக்காளிபாளையம் மக்கள் ரொம்ப எங்கேயுமே போக வேண்டாம், உறுதியா அவங்க மனசுல நினைச்சுக்கலாம். ஊர்ல இன்னைக்கு எத்தனை வீட்டுல கேன்சர் இருக்குன்னு போய் அவங்க பட்டியல் போடணும். 1 ஆண்டு கழித்து எத்தனை வீட்டுல கேன்சர், 2 ஆண்டு கழித்து எத்தனை வீட்டுல கேன்சர், 5 ஆண்டு கழித்து எத்தனை வீட்டுல கேன்சர் பட்டியல் போட்டு அவங்களுக்கே தெரியும். இதனால் மட்டும்தான் இன்னைக்கு கேன்சர் நகர்ப்புறத்துல அதிகமா இருக்கு. குப்பையினால மட்டும்தான், குப்பை கீழே இறக்குறதுனால மட்டும்தான். ஆனா எலெக்ஷன்ல நம்ம யாரும் இதை யோசிச்சு ஓட்டு போடுறதே கிடையாது. யாரோ கவுன்சிலர் யாரோ நிக்கிறான், யாருக்கோ ஓட்டு போடுறோம். அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இருக்கலே டம்மி எவருக்கானோ அவனை கொண்டு வந்து மேயரா போடுறான். இப்ப அண்ணன் ஏபி முருகானந்தம் அண்ணன் இருக்காரு. இப்ப நான் ஏபி முருகானந்தன் அறிவாளியா காட்டுறேன். ஏபி முருகானந்தன் அந்த சபையிலேயே அறிவாளினா ஏபி நான் தப்பா நினைச்சக்கூடாது. ஏபி முருகானந்தன் அறிவாளியா காட்டணும்னா ஏபி முருகானந்தனுக்கு பக்கத்துல ஒரு முட்டாள் உட்கார வைக்கணும், இந்த பக்கம் ஒரு முட்டாள் உட்கார வைக்கணும், இந்த பக்கம் ஒரு முட்டாள் உட்கார வைக்கணும், இந்த பக்கம் ஒரு முட்டாள் உட்கார வைக்கணும். அப்ப நமக்கு 1 வருஷம் கழிச்சு ஏபி முருகானந்தன் தான் மோஸ்ட் அறிவாளியா தெரிவார். ஏன்னா முட்டாளுகளுக்கு மத்தியில் அவர் இருக்கார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், இன்னைக்கு நான் சொல்றதுல யோசிச்சு பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியா காட்டணும். அதான் உதயநிதி ஸ்டாலின் அறிவாளியா காட்டுவதற்காகத்தான் உதயநிதி ஸ்டாலின் வாயை திறந்தா அப்பா என்ன திராவிட ரத்தம். திருவண்ணாமலையில அண்ணன் ஏவாவேல் பேசுறாரு, தம்பி உதயநிதியை பார்க்கும் பொழுது பெரியாரே வந்த மாதிரி இருக்கிறார். இப்ப உதயநிதி ஸ்டாலினை அறிவாளியா காட்ட வேண்டும் என்றால் அவருக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் டம்மி பீஸா உட்கார. அப்ப மேயர் டம்மியா இருக்கணும், சென்னை மேயர் டம்மியா இருக்கணும், சுத்தி இருக்கிறவங்க டம்மியா இருக்கணும், அமைச்சர்கள் டம்மியா இருக்கும் பொழுது மக்களே உதயநிதி ஸ்டாலின் 5 வருஷம் கழிச்சு இந்த முட்டாள்களுக்கு மத்தியில் அறிவாளியா இருக்காரு, கலைஞருக்கான பேரன் அப்படின்னு சொல்லி ஓட்டு. இந்த ஒரே காரணத்திற்கு மட்டும்தான், இந்த ஒரே ஒரு காரணத்திற்கு மட்டும்தான் எல்லா மேயரையும் டம்மி பீஸா போட்டான். எல்லா மேயரும் டம்மி பீஸ். டம்மி பீஸா இல்லைன்னா காசை கரெக்டா வசூல் பண்ணி அறிவாலயத்துக்கு மாசம் மாசம் கப்பம் கட்டுற பீஸ் 2 பீஸ் தாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் டம்மி பீஸா இருக்கணும், அல்லது பணத்தை மாசம் மாசம் வரக்கூடியதை வசூல் பண்ணி அறிவாலயத்துக்கு கொடுக்கணும். எதுக்காக நான் சொல்றேன்னாங்க, இந்த அரசியலை புரிஞ்சுக்க. இந்த அரசியல்ல ஒரு பகுதி தான் சின்னக்காளிபாளையம். சின்னக்காளிபாளையத்தினுடைய தீர்வு என்பது நாளையிலிருந்து நம்ம போராடக்கூடியது நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், மத்திய அரசு நம்ம தலைமையில போட்டுக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை புரிஞ்சிக்காத வரைக்கும் எப்படி முதலிபாளையத்திலிருந்து சின்னக்காளிபாளையத்துக்கு வந்துச்சோ, சின்னக்காளிபாளையத்திலிருந்து இன்னொரு காளிபாளையத்துக்கு போகும். இதாங்க ஒண்ணுமே இல்லை அரசியல். அந்த மக்கள் அடுத்த போராட்டம் 2027-28 ஆரம்பிப்பாங்க. இதே மாதிரி நம்ம எல்லாம் போவோம், இதே மாதிரி நம்ம எல்லாம் கைதாகும். அங்கிருந்து அதை கொண்டு இங்க வைப்பாங்க. இதைத்தான் 30 வருஷம். இந்த மக்கள் மறந்ததுக்கு அப்புறம் 30 வருஷம் கழிச்சு திரும்ப இங்க வருவாங்க. இவங்க தான் மறந்துட்டாங்களே, ஏன்னா முதலிபாளையத்துக்கு திரும்ப போவாங்க, 2040 போவாங்க. ஆனால் நண்பர்களை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை ஒழிக்கும் வரை முதலிபாளையம் என்கின்ற பெயர் சின்னக்காளிபாளையமாக மாறலாம், சின்னக்காளிபாளையம் என்கின்ற பெயர் இன்னொரு காளிபாளையமாக மாறலாம். இந்த அரசியலை பொறுத்து டம்மி மேயர். திருப்பூரை பொறுத்தவரை ஒரு கப்பம் சரியாக கொடுக்கக்கூடிய மேயரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. 470 டன். யோசிச்சு பாருங்க, 470 நினைச்சே பார்க்க முடியாது. 470 டன் குப்பையை கொண்டு போய் தினமும் நீங்க சின்னக்காளிபாளையத்துல அந்த 7 ஏக்கர்ல குழிய தோண்டி அந்த 7 ஏக்கர்ல ஒரு கொட்ட ஆரம்பிச்சா, இன்னைக்கு கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க 6 மாசம் கொட்டலாம்,
15/12/2025 ஆரம்பிச்சு 6 மாசம் மட்டும் அம்மா ஊர்ல கொட்டணும். 6 மாசம் கழிச்சு இந்த மேயர் திடீர் நல்லவரா ஆயிரணும். ஆண்டவ புண்ணியத்துல திருப்பூர் திமுக நல்லவங்க ஆயிரணும். கவுன்சிலர்லாம் திருப்பூர் குப்பையை திருப்பூருக்குள்ளேயே அவங்க ரெடி பண்ணிக்குவாங்க. 25 வருஷமா பண்ணல, 6 மாசத்துல பண்ணிக்குவாங்க. 6 மாசத்துக்குள்ள திருப்பூர்ல குப்பையெல்லாம் ரெடி பண்ணிட்டு சின்ன காளிபாளையத்துக்கு போய் அந்த குப்பையெல்லாம் அள்ளிக்கிட்டு திரும்ப திருப்பூருக்குள்ள வந்து இந்த குப்பையோட சேர்த்து இதையும் அழிச்சிட்டு சின்ன காளிபாளையத்துல கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க, குப்பை கொட்டுவதற்கு முன்பு சின்ன காளிபாளையம் எப்படி இருந்ததோ அதே போல ஆக்கி கொடுக்க வேண்டும் என்று போட்டாங்க. அதுக்குள்ள 4 பேர் கேன்சர்ல செத்து போயிருப்பாங்க, 10 பேர் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருப்பாங்க, எதுவும் நடக்காது. அதெல்லாம் கீழே சீப்பாய் போயிருக்கும். 6 மாசம் எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கும், அது 1 வருஷம் ஆயிருக்கும். இப்ப இவங்க போலீஸ் தரப்பு என்ன, காவல்துறை பொறுத்த வரைக்கும் என்ன, அரசு சென்னையில இருந்து ஏற்கிறாங்க. எப்படி அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணலாம், எல்லாத்தையும் போய் கைது பண்ணணும். நான் ஏர்போர்ட்ல இறங்குறேன். அப்ப போலீஸ்லாம் கொஞ்சம் ஸ்மெல் அடிச்சுது. ஏன்னா 2 பேர் வந்துட்டாங்களே, நம்மளை கண்காணிக்கிறாங்களே, நம்ம எங்க போறோம்னு பார்ப்பாங்களான்னு. உடனே நம்ம கார்ல நம்ம டிரைவர் கிட்ட சொன்னே, நம்ம வீட்டுக்கு போகல, நம்ம வீட்டுக்கு போற மாதிரி போறோம். அவினாஷரோட போனே வண்டியை திருப்புறீங்க. அவினாஷரோட போன எஸ்கார்ட்ட வீட்டுக்கு அனுப்பிட்டோம். அந்த 4 போலீஸ்காரங்க வீட்டுக்கு போனாங்க. சரி, வீட்டுக்கு போய் சாப்பிடுவாரு தூங்குவாருன்னு நினைக்கிறேன். அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அவங்க தள்ளியே வச்சுக்கலாம். அங்கிருந்து நேரம் KMCH போயிட்டு, அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் இருந்தார், நேரம் அங்கே போயிட்டேன். KMCHல போய் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2-3 நாளா இருக்காருங்க. பட் நான் மாதிரி KMCH போயிட்டேன். பின்னாடி நம்ம தமிழ்நாடு BA சொன்னாங்கன்னா, மஃப்டி போட்டுட்டு 6 பேர் கேட்ல வந்து நிற்கிறாங்க. KMCH கேட்டேன், அண்ணா நான் இன்னைக்கு வாஸ்துப்படி முன்னாடி போகக்கூடாது, பின்னாடி தான் போகணும். அதனால என்ன சொல்றாங்க, ஒரு நேர்மையாக இருக்கக்கூடிய நம்மளையே தவறு செய்ய வைக்கிறாங்க. பின்னாடி அவங்க நர்சிங் காலேஜ் கேட்ட திறந்து எஸ்கார்ட்ட கோயம்புத்தூர்ல விட்டுட்டு இங்க பூந்து வந்து, ஏன்னா இங்க வந்து உங்களிடம் பேசணும், ஏன்னா இன்னைக்கு நம்ம வரீங்கன்னா காவல்துறை சொன்னாங்க வராதீங்க, வரல. சரி, ஒரு டைம் நீங்க சொல்லியிருக்கீங்க, அந்த லான் ஆர்டர் பண்ணீங்க, நெக்ஸ்ட் டைம் நாங்க வருவோம், நீங்க குப்பை கொட்டுங்க, நீங்க குப்பை கொட்டாதனால நாங்க வரோம் சொன்ன பிறகு குப்பையும் கொட்டி இருக்கிறாங்க. காவல்துறையும் இந்த வேலையை செய்யறாங்கன்னா நாங்க இப்படி பண்ணிக்கலாம். நீங்க சொல்லி நம்ம கேட்டது என்ன, சின்ன காளிபாளையத்துக்கு போய் போராட்டம் பண்ணணும். இடுவாய் போற ரோட்டை எல்லாம் பேரிகேடு போட்டு தடுத்துட்டாங்க, உள்ள யாருமே போகவே முடியாது. சரி, சின்ன காளிபாளையத்துல வேண்டாம், இடுவாயில வேண்டாம், திருப்பூர்ல பண்ணலாம், குமரன் சிலை கீழே பண்ணலாம், அங்கேயும் தடுக்கிறாங்க. போலீஸ் நண்பர்கள் நம்முடைய கட்சிக்காரங்களை அடிக்கிறாங்க, கொடியை விழுங்குறாங்க, வண்டியை சீஸ் பண்றாங்க. இத்தனையும் எதற்காக? இதே தண்ணியத்தான போலீஸ்காரங்க வீட்லயும் குடிக்கிறாங்க, இதே குப்பையத்தான போலீஸ்காரங்க குழந்தைகளும் நம்ம போராட்டம் நம்ம பாரதிய ஜனதா கட்சி இப்படியா போராட்டம் பண்றோம்? எல்லோருக்கும் நாங்கள் போராட்டம் செய்வோம். திருப்பூர் மாநகர காவல்துறையுடைய குடும்பத்துக்கு மட்டும் போராட்டம் செய்ய மாட்டோம்னா சொல்றோம். நாம செய்யக்கூடிய போராட்டம் திருப்பூர் மாநகர காவல்துறையுடைய குடும்பத்திற்கும் சேர்த்துதான் இந்த போராட்டம். நாம பிரிச்சா பண்றோம். அதுல ஒரு அடக்குமுறையை ஏறி விட்டு 4 பேர்த்த கைது பண்ணி ஒரு கொடூரமான ஒரு சந்தோஷம். அங்க சென்னையில ஒரு 4 காவல்துறை உயரதிகாரிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க. 10 மணி வரைக்கும் நம்ம விடக்கூடாதுப்பா, ஏசி ரூம்ல உட்கார்ந்துருப்பாங்க. எல்லாரும் இந்த கூட்டத்தை 10 மணி வரைக்கும் உட்கார வச்சா இதுதான் அவங்க லைஃப்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆனந்தம். இந்த மாதிரி பிஜேபி காரங்க ஒரு மண்டபத்தில் அடைத்து வச்சு அவங்க 9-10 மணி வரைக்கும் சோறு தண்ணி எல்லாம் உட்கார வச்சா அவங்க படிச்ச IPS ஏதோ சாதிச்ச மாதிரி 10 மணிக்கு வீட்டுக்கு போவாங்க. அதையெல்லாம் நம்ம எத்தனை இடத்துல பார்த்துருக்கோம். நம்முடைய கோபம் காவல்துறையின் மீது எப்பொழுதும் இல்லை. காவல்துறையும் புரிஞ்சுக்கணும் எதுக்காக ஆர்டர் போட்டு அதை ஸ்டாப் பண்றாங்க. இதை ஸ்டாப் பண்றதுக்கான காரணம் என்ன? பஸ்ஸை ஓடிக்கிறோமா, ஜனகாலி வழியில் பண்ணக்கூடாது, ரைட்டுங்க சார், அடுத்து எங்க பண்ணலாம், எங்கேயுமே பண்ணக்கூடாது, இல்ல சார் திருப்பூர்ல பண்றோம், குமரன் சிலை பக்கத்துல பண்றோம், இத்தனை மணிக்கு பண்றோம், இவ்வளவு நேரத்துல பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பி போய்க்கிறோம். மக்களுடைய ஆக்ரோஷத்தை நாங்க பேசுறோம். அதையும் விடமாட்டேன் என்று சொன்னால் காவல்துறை தன்னுடைய நடுநிலைமையிலிருந்து தவறி இருக்கிறது என்பது நமக்கு நல்ல தெளிவா தெரியும். கோபம் என்ன? கோபம் மேயர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் பாவங்க, அவங்க என்னங்க பண்ணுவாங்க? அவங்க இல்லை அப்படின்னா தண்ணி இல்லாத காட்டுக்கிட்ட, தண்ணி இல்லாத காட்டு நிறைய தமிழ்நாட்டில் வந்துருச்சு. தண்ணி இல்லாத காட்டை தூக்கி போட்டாங்கன்னா எங்க தான் அவங்களுக்கு போவாங்க, அவங்களுக்கு குடும்பம் கூட்டி இருக்கு. அதனால ஆட்சியாளர்கள், இந்த கமிஷன் அரசு ஒரு முட்டாளை அறிவாளியாக காண்பிப்பதற்கு ஒரு காலத்துல வணக்கத்துக்குரிய மேயர்கள் எப்படிங்க இருந்தாங்க? வணக்கத்துக்குரிய மேயர்கள் எப்படி? அந்த மேயருக்கு மட்டும் நம்ம வணக்கத்துக்குரிய மேயர்னு சொல்லணுமா? ஏன்னா அவ்வளவு பெரிய மனிதர், ஊரிலேயே பெரிய ஆளு, ஊருடைய நன்மதிப்பு எல்லாம் சம்பாதிச்சிருக்கிறவரு, அந்த ஊருடைய முதல் குடிமகன். அதனால மேயருக்கு மட்டும் வணக்கத்துக்குரிய மேயர், வணக்கத்துக்குரிய முதல்வர்னு சொல்ல மாட்டாங்க, மாண்புமிகுன்னு சொல்லுவோம். மேயருக்கு மட்டும் வணக்கத்துக்குரியங்கிற அடையாளம் கொடுத்து இந்த மேயர் எப்படி இருக்கிறாரு? 50 ரூபாய் தொடப்பா கட்டியா 450 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார்.
ஆர்டிஐ போட்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க எல்லாம் ஆர்டிஐ போட்டு பண்ணாங்க. 50 ரூபாய் தொடப்பா கட்டிக்க 450 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அவர் கட்டுற சொந்த வீட்டுக்கு வடிவேல் மாதிரி கிராஸ் கனெக்ஷன் போட்டு கரண்ட் எடுத்து 42,000 ரூபாய் ஃபைன் பண்றாங்க. ஏன்னா இவங்களை எல்லாம் எப்படி நம்ம வணக்கத்துக்குரியங்கிற ஒரு வார்த்தை எப்படி பயன்படுத்த முடியும்? வேண்டுமென்றே தம்பி பீஸுகளையும் வேண்டுமென்றே கலெக்ஷன் பீஸையும் மேயரா போட்டுட்டு பொதுமக்களுடைய கோபம் எத்தனை நாளைக்கு தான் பொதுமக்கள் பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க? நம்ம இந்தியாவில சொல்றோம் ஜென்சி ப்ரொடெஸ்ட் வரவே வராது, மக்கள் யாரும் பண்ணவே மாட்டாங்க. பட் ஒரு மோடி அதை தடுக்க முடியுமா? அதே ஊர்ல ஸ்டாலின் இருக்கிறாங்க, அதே ஊர்ல மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க, அதே ஊர்ல மோசமான ஆட்சியாளர் இருக்கிறாங்க. மக்களுடைய கோபத்தை எப்படி காட்டுவாங்க? இன்டர்நெட் பேன், எஸ்எம்எஸ் அனுப்பக்கூடாது பேன், ஆர்ப்பாட்டம் பண்ணா பேன், வீட்டுக்கு வந்து கைது, வீட்டுக்கு வந்து சிறை, இப்படியே வச்சா கோபம் எப்படி மாறும்? எல்லாம் குறுக்கோளில் தான் சிந்திப்பாங்க. அதனால காவல்துறை நண்பர்களுக்கு யாரெல்லாம் அதை கேட்டுட்டு இருக்கீங்களோ அன்பான வேண்டுகோள், ஒரு தவறான ஆர்டர் போட்டாலும் கூட அதை கம்பீரமாக அந்த ஆர்டரை டிசோபே பண்றது ஒரு அழகு. அது காவல்துறை பண்ண முடியாது சார், இது பண்ண முடியாது சார், இப்பெல்லாம் சட்டமே இல்லைங்க சார். அவங்களே இதை ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, 1 மணி நேரம் பண்ணுங்க, 1/2 மணி நேரம் பண்ணுங்கன்னு சொல்றது எங்களுக்கு உரிமை இருக்கு. ஆர்ப்பாட்டமே பண்ணாதீங்க, அது எப்படிங்க பண்ண முடியும்? காவல்துறை நண்பர்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்கள் காவல்துறைக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடியது இந்த ரக்ஷா பந்தன் கயிறு மாதிரி. ஒரு காவல்துறை இருந்தா கூட நம்ம ஊர்ல 1000 பேர் காவல்துறை சொல்றதை பொட்டாட்டி கேட்பாங்க. ஒரே ஒரு கான்ஸ்டபிள் தான் நின்று இருப்பாரு, ஆனா 1000 பேர் கை கட்டி நிற்பாங்க. என்ன ஐயா சொன்னீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த பந்தம், அந்த ரக்ஷா பந்தன் கயிறு. 1000 பேர் சேர்ந்து அந்த காவல்துறை கல்வி செய்யலாம். இருந்தும் மரியாதை இருக்குன்னா அந்த சீருடைக்கும் அந்த கம்பீரத்திற்கும் அவர்கள் நேர்மையாக இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை. தினமும் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பரங்குன்றம் ஃபாலோ பண்ணலாம். 144 அங்கேயே நீங்க செய்ய மாட்டீங்க. எல்லா ஊர்லயும் காவல்துறை ஏவல் துறையாக திமுகவினுடைய ஆட்சி மாற்ற ஆரம்பிச்சாங்கன்னா மக்களுக்கு காவல்துறையின் மீது இருக்கக்கூடிய கண்ணியம் குறைய 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 எப்படிங்க ஐயா நாளைக்கு என் குழந்தையும் உங்க குழந்தையும் நம்ம குழந்தைங்க நிம்மதியா அந்த ஊரில் இருப்பாங்க. இல்ல காவல்துறை நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு நீங்கள் செய்திருப்பது மாபெரும் தவறு. ஒரு ப்ரொட்டஸ்ட விட மாட்டேன், ஆர்ப்பாட்டம் விட மாட்டேன். 10 பேர்த்த கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணவங்களுடைய குடும்பங்கள் இங்க இருக்கிறாங்க. 10 பேர் கைது. கோயம்புத்தூர்ல அந்த காலேஜ் பொண்ணு கொடூரமான 3 பேர் அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. 1 மணிக்கு அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு 5 மணி நேரம். 5 மணி 5:30 மணிக்கு தான் அந்த பொண்ணையே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு புதருக்குள்ள எங்க இருக்கு எல்லாம் சர்ச் பண்ணி ஃபைனலா அந்த பொண்ணு எங்க இருக்கு. குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு அதற்கு பிறகு இன்னும் பல மணி நேரம். எதுக்கு உதாரணம் சொல்றேன் அப்படின்னாங்க, இதுதான் நம்முடைய இன்டெலிஜென்ஸ். அவ்வளவுதான் எனக்கு இருக்கு. நம்ம இன்டெலிஜென்ஸ் அவ்வளவுதான். ஒரு காலத்துல காவல்துறையை பொறுத்தவரை இன்டெலிஜென்டா இருப்பாங்க. எந்த கடையில வடை, எந்த கடையில பஜ்ஜி, யாவன் திருட, எவன் ஜெயில இருந்து வெளியே வந்தான், எவன் பிக் பாக்கெட்டுக்கார வீட்டுக்கு போனே பாத்துருவாங்க. பிக் பாக்கெட் அடிச்சிருக்கானா, இந்த கூட்டத்துல ராமு ஜெயில இருந்து வந்தான், இவன் தான் அடிச்சிருப்பான். வீட்டுக்கு போய் ஒரு கடப்பாறையை வச்சு நம்பி ஒரு வீரை ஓபன் பண்ணிருக்காங்கன்னா மோட சாப்பிட்றாங்க. அதை பார்க்கவே சொல்லுவாங்க, ஆனா இவன் தானே பண்ணிருக்கணும். அப்படி இருந்த காவல்துறை எங்கே? இன்று இருக்கக்கூடிய காவல்துறை எங்க? எப்படி நம்ம நம்பி நம்ம குழந்தைகளை, பெண்களை, தாய்மார்களை, வயது முதிர்ந்தவர்களை எப்படி நம்ம ரோட்ல அனுப்புறது? அதனால காவல்துறை நண்பர்களும் சுய பரிசோதனை செய்து கொண்டு நேர்மையாக அவருடைய பணியை செய்யணும். எங்க ஒத்துழைப்பு எப்பொழுதும் இருக்கு. ஆனா இன்னைக்கு நடந்திருப்பது தவறு. அதுக்கு உங்க மேல நாங்க யாரும் சண்டை போட போறோம், காவல்துறை ஒழிகள் சொல்ல போறோம், அந்த வேலையும் நாங்கள் செய்ய போவதில்லை. நீங்க கண்ணாடியை பார்த்து உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று மட்டும்தான் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஏன்னா இதுல கயிறு வந்து மக்கள் அன்பா கட்டுறது. ரக்ஷாபந்தன் என்கின்ற கயிறு ஒரு தங்கைக்கோ அக்காக்கோ, ஒரு மகன் தம்பிக்கு தங்கையோ அக்காவும் அன்பாக கட்டுறது, உரிமையோட கட்டுறது. அந்த மாதிரி ஒரு கயிறு காவல்துறைக்கு கட்டி இருக்கின்றோம். அதை பார்த்து அதே போல இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்கள் இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? 10 பேர் அரெஸ்ட். அதுல பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க 6 பேர், 2 பேர் அப்ஸ்காண்டிங். செக்ஷனை படிச்சு பார்த்தீங்கன்னா நான் ஒரு காவல்துறையில பார்த்துருக்கிறேங்க, 12 செக்ஷன் போட்டிருக்கிறாங்க. 12 செக்ஷன். அவங்க எந்த காலத்திலயும் வெளியே வரக்கூடாது. அவங்க வெளியே வந்துருவாங்க, நீங்க எது பரவாயில்ல, அடுத்து காவல்துறையினுடைய பிளான சொல்றாங்க. அவங்க வெளியே வரவே கூடாதுன்னு 12 செக்ஷன். காவல்துறை சகோதரிகள் 3 பேர் போய் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் கொடுத்துருக்கிறாங்க. பாருங்க, காவல்துறையினுடைய லேடி போலீஸ் அவங்க போய் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, பெண்களை ஹராஸ் பண்ணாங்க. அதுக்கும் ஒரு செக்ஷன் இந்த 10 கேட்கிறாங்க. இதெல்லாம் அநியாயம் இல்லைங்களா? அதாவது ஒரு சட்டமும் தர்மமும் எதுக்கு இருக்குன்னா உங்கள் பணியை செய்வதற்காக இருக்கு. உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய 3 பெண் சிப்பந்திய என்னை ஹராஸ் பண்ண வந்தாங்க அப்படின்னா நம்ம ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறோம்.
காவல்துறையில பெண்ணுக்கும் ஆணுக்கும் அதே மரியாதை கொடுக்கணும், பெண்ணுக்கு அதே கம்பீரம் வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரிகளை கொண்டு போய் எங்களை ஹராஸ் பண்ணாங்கன்னு அந்த 10 பேருக்கு மேல நீங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்கன்னா அந்த ஊர்ல அவர்களுக்கு ஒரு மானம் இருக்கிறது, அவர்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கு. அது இல்லாம பொது சொத்தை சேதம் விளை வச்சாங்க, 15 நாளுக்கு ரிமாண்ட் எடுக்கணும். இதெல்லாம் பாருங்க, செக்ஷன் போட்டதுல 12 செக்ஷன், அதுவும் தவறு. ஏன்னா எப்படியாச்சும் உள்ள அனுப்பணும். அதனால ஒன்னொன்னு நான் சொல்றேன், அப்படி எதற்காக, அப்படி என்ன தப்பு பண்ணாங்க அவங்க, என்ன தப்பு பண்ணாங்க அவங்க? போய் யாரும் கையை பிடிச்சிருந்தாங்களா? ஹராஸ்மெண்ட் கையை பிடிச்சிருந்தாங்க. ஒரு பெண்ணை பலவந்தமாக துன்புறுத்தினார்கள் என்பதற்கு தான் ஹராஸ்மெண்ட் செக்ஷனே இந்தியாவில் போடுவாங்க. ஒரு போராட்டத்தில் ஆண் காவல்துறையும் இருக்கிறாங்க, பெண் காவல்துறையும் இருக்கிறாங்க, தள்ளுமுழு நடக்குது. அங்க இருக்கக்கூடிய 10 நபர்கள் தவறா அந்த பெண் காவல்துறை அதிகாரியோ சிப்பந்தியோ தவறா அவங்களை தொட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க, ஹராஸ்மெண்ட் போட்டா எப்படி ஏற்றுக்க முடியும்? சமுதாயம் எத்தனை நாளைக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்கும். ஏன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பெண் ஹராஸ்மெண்ட் போட்டா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஜெயில வச்சிருப்பாங்க. அப்படி என்ன தவறு செஞ்சாங்க? எங்க ஊர்ல அது எங்க குப்பையே கிடையாது. ஒரு குப்பை நாங்க போடல, 1 கிராம் குப்பை நாங்க போடல, ஒரு பாலித்தீன் பைய கூட நாங்க போடல. எங்கேயோ போட்ட குப்பையை கொண்டு வந்து எங்க ஊர்ல கொட்டுறீங்களே, எங்க ஆடு மாடு தண்ணி என்ன ஆகும்? ஏன் நான் குடும்பத்தில் நான் எப்படி விவசாயம் பண்ணுவேன் கேட்பது நியாயம். திருப்பூர் மக்களையும் நம்ம தப்பு சொல்றது இல்லைங்க. காரணம் அவங்க வரி கட்டிட்டாங்க, அந்த வரிக்கு இவங்க தான் வேலை செய்யணும். அவங்க வரி கட்டுறாங்க, குப்பை வரி கட்டுறாங்க. நீ இடையில இருக்கிறால் பணம் சம்பாதிப்பதற்காக 470 டன் குப்பையை நீ எடுத்து கொண்டு போய் நைசா முதல் பாளையத்தில் கொட்டிட்டு 10 வருஷம் கழிச்சு நைசா கொண்டு போய் சின்னகாலி பாளையத்தில் கொட்டிட்டு இன்னைக்கு இந்த பஞ்சாயத்துல ஆனதுக்கு அப்புறம் சின்னகாலி பாளையத்துல இருந்து வேற எங்கேயாச்சும் கல்குவாரி இருக்கான்னு தொலாவுவாங்க. தூரம் தூரமா போவாங்க. ஆனால் நம்மை பொறுத்தவரை அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை அவங்களுக்கு வேற ஒரே ஒரு வாய்ப்பு, இங்க இருக்கக்கூடிய குப்பையை திருப்பூருக்குள்ளேயே அவர்கள் அதை மேனேஜ் பண்றதா வாய்ப்பு. ஆனா இன்னைக்கு கேட்டீங்கன்னா சத்தியமா அவங்களால முடியாது. எந்த சிஸ்டமும் கிடையாது. 28 குப்பை மறுசுழற்சி மையங்கள் இருக்கு, MCC இருக்கு. 28 மையத்துல 23 மையம் வேலை செய்யல. நீங்க திருப்பூர்ல யாராச்சும் வார்டுல இருந்தீங்கன்னா போய் பாருங்க. 28 MCC மிஷன் குப்பை மறுசுழற்சி மையங்கள்ல 23 வேலை செய்யல. ஏன் வேலை செய்யல? அது வேலை செஞ்சதுன்னா குப்பை டன்னேஜ் குறைஞ்சிரும். குப்பை டன்னேஜ் குறைஞ்சா வாடகை குறைஞ்சிரும். வாடகை குறைஞ்சா கமிஷன் குறைஞ்சிரும். அப்பனா அந்த மறுசுழற்சி மையங்கள் அது வேலை இல்லாம இருந்தா தான் அந்த குப்பையெல்லாம் ஏத்த இவங்களுக்கு காசு வரும். வேண்டும் என்றே திட்டமிட்டு 28 MCCல 5 MCC மட்டும்தான் பேருக்கு வேலை செய்யும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது இந்த ஊர்ல இப்படி நம்ம வாழ்றது, டாலர் சிட்டி என்கிட்ட சொல்லக்கூடிய நகரத்தை இன்னைக்கு டம்பிங் சிட்டியா, குப்பை டம்பிங் சிட்டியா மாத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மக்களுக்கு அமெரிக்கன் டைரக்ட் ஆல்ரெடி அந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. எனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் பெண்மணிகள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து சில பேர் குற்றம் சுமத்துறாங்க. அண்ணே நீங்கெல்லாம் போராட்டம் பண்ணி இவங்க குப்பையும் எடுக்க மாட்டானுங்க, எல்லா குப்பையும் வீட்டுக்கு வெளியே வச்சு போட்டு போயிட்டானுங்க, குப்பை நாறுதுங்கண்ணே, இந்த குப்பை யாருக்குன்னு எடுப்பாங்க. தவறு யாரு மேல பாருங்க? தவறு மாநகராட்சி இவங்க மீது தவறு. நாம குப்பையை கொண்டு போய் சின்னக்காலி பாளையத்துல போடாதீங்கன்னு நாம போராட்டம் பண்றதுக்கு 2 நாளா வேணும்னே குப்பை எடுக்கிறத பாதியா எடுக்கிறோம். சோ வீட்டு மக்கள் அண்ணா ஏன்னா குப்பை எடுக்கல, அது ஏமா கேட்கிற? அந்த பிஜேபிக்கார குப்பையை கொட்டுறக்கே விட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு, தாய்மாருக்கு, சகோதரிக்கு அவங்களுக்கு இவ்வளவு பஞ்சாயத்து நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுங்களா? 472 கமிஷன், ஸ்ரீனிவாசா மேனேஜ்மெண்ட், பெரிய பஞ்சாங்கமே நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த அம்மா மனசுல என்ன வரும்? அந்த தாய்மார் மனசுல, ஓ இந்த பிஜேபிக்கார வேலையெல்லாம் வந்து ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்றான், அதனால நம்ம வீட்டுல இருந்து போற குப்பை எடுக்காம நம்ம வீட்டுல வச்சுட்டு போறோம். அதனாலதான் நம்ம விவரமாக இதெல்லாம் பேசுகின்றோம். காரணம் திருப்பூர் மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும், அம்மா உங்களுக்காகவும் சேர்ந்துதான் நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாநகராட்சிக்குள்ளேயே குப்பையை கொட்டணும், இங்கதான் பண்ணணும். 28 மறுசுழற்சி மையமும் ஆபரேஷன் பண்ணணும். 470 டன் குப்பையும் இங்கேயே மேனேஜ் பண்ணணும். அதனால உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி இங்க 60 வார்டிலும் கூட இதற்கு முன்பு போராட்டம் நடத்தி இருக்கின்றார்கள். இந்த மறுசுழற்சி மையத்தை தயவு செஞ்சு ஆபரேஷனலைஸ் பண்ணுங்க, இதை ஓட விடுங்க, ரிப்பேர் பண்ணுங்க. நான் போராட்டம் பண்ணேன். 45 நாட்களுக்கு முன்பாக இந்த போராட்டத்தையும் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் செய்திருக்கிறார்கள். சோ இவ்வளவு நம்ம பண்றோம். அதனால இன்னைக்கு இது நிரந்தர தீர்வு என்னன்னாங்கன்னா, முதலிபாளையத்திலிருந்து சின்ன காளியபாளையத்தை கொட்டக்கூடிய குப்பையை இன்னைக்கு நம்ம ஸ்டே வாங்கணும். நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. 9/12/2025 அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இல்லைங்களாங்கம்மா? 9ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, கொட்டலான்னு கொடுத்திருக்கிறாங்க. அதை ஸ்டே வாங்கணும். நேஷனல் கிரீன் ட்ரிபியூனுக்கு போகணும். NGT மத்திய அரசு கீழே இருக்கு.
அவங்ககிட்ட உடனடியே இங்கிருந்து ஊர் மக்கள் பெட்டிஷனர் வாங்கி அங்க மூவ் பண்ணணும். அதன் பிறகு எல்லா ஆப்ஷனையும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இதை கொண்டு போகணும். அதனால் ஊர் மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் அளிக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா, இதனுடைய அப்பீல் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பார்த்துக்கிறோம்மா. இது நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுக்கு நாங்கள் எடுத்துருக்கோம். இது ஒரு பகுதி. அதே நேரத்தில் ஊர் மக்கள் இன்னைக்கு எவ்வளவு நம்ம ஆக்ரோஷமா இருக்கிறோமோ இந்த ஆக்ரோஷம் விட்டக்கூடாது. நாம தொடர்ச்சியா ஜனநாயக அறவழி போராட்டத்துல மனித சங்கிலி போராட்டம், திருப்பூர் மாநகராட்சி முற்றுகை போராட்டம், அரசுக்கு எதிரான போராட்டம் தலைமைச் செயலகத்துல, கவர்னரை போய் ஊர்ல இருந்து அதுக்கு அனுமதி வாங்கி கொடுக்கணும். கவர்னர் ஐயாவை போய் பார்க்கறது அம்மா ஜனநாயகத்துல நடக்கக்கூடிய தவற ஜனநாயகத்துல தான் சரி பண்ண முடியும். அதனால நீங்க ஊர் மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கம்பீரத்தை விட்டு கொடுக்காம 15 1 மாத காலம் வரை தொடர்ச்சியாக நாம் போராட்டம் நடத்த வேண்டி இருக்கும். தொடர்ச்சியா நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். பெட்டிஷன் போடணுங்கம்மா, முக்கியமான அதிகாரிகளை போய் பார்க்கணும், பசுமை தீர்ப்பாயத்துக்கு போய் நம்ம கம்ப்ளைண்ட், உள்ளூர்காரங்க 500 பேர் கையெழுத்து போட்டு கம்ப்ளைண்ட் நம்மளால எழுதி வாங்குவாங்க, அதை போய் கொடுக்கணும். ஹைகோர்ட்ல ஜட்மெண்ட் கொடுத்தனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகணும். இது எல்லாம் ஒரு பக்கம் செய்யணும். அந்த மேயரின் மீது ஜனநாயக அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மேயருக்கு என்னன்னா, நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன் நம்ம தோத்து போயிடுவோம் தெரிஞ்சாதான் உங்க பக்கமே வருவாங்க. இன்னைக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, திமுக கார என்ன ஐடியா பண்ணி வச்சிருக்காங்கம்மா, 30% மக்கள் காசு வாங்கி ஓட் போடுவாங்க. இவங்க இந்த சண்டை அந்த சண்டை மைனாரிட்டி மெஜாரிட்டியில ஜாதி இதுக்கு கொஞ்சம் பேர் போடுவாங்க. ஓட்டு 3 பிரியும். அப்ப நம்ம ஜெயிச்சனால வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம். அவர்கள் எல்லோருக்கும் நாம் பயத்தை ஏற்படுத்த வேண்டும். நீ செய்யக்கூடிய தவறுக்கு 2026 சட்டமன்றத்துல கண்டிப்பா தோற்கடிப்பீங்க. ஒரே ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, திரு செல்வராஜ் இருக்கிறார். செல்வராஜ சவால் விட்டு தோற்கடிக்கணும். இந்த திமுக காரங்க நிறைய இல்ல கொஞ்சோண்டு தான் இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த குரூப் பண்றாங்கம்மா. செல்வராஜ் என்கின்ற ஒரே ஒரு எம்எல்ஏவை சவால் விட்டு நாம் தோற்கடிக்கணும். நீங்க இடுவாய் மக்கள் செல்வராஜ் அவங்க வீட்டுக்கு வெளியே போஸ்ட் ஒட்டணும். ஜனநாயக ரீதியில நாங்க எலெக்ஷன் அப்ப வீடு வீடாக வந்து உங்களுக்கு எதிராக திருப்பூர்ல பிரச்சாரம் செய்வோம் அப்படின்னு இடுவாய் மக்கள் நீங்க ஓட்டுங்க. நாளை காலையில் செல்வராஜ் அவங்க வீட்டுக்கு வராதா இல்லையா பாருங்க. செல்வராஜ் நான் வேற திமுக கோஷ்டி, தினேஷ் வேற கோஷ்டி, நாம ஜனநாயக ரீதியில திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு எம்எல்ஏவை நம்ம பாருங்க. ஐயா பாருங்க, ஐயா இங்க இருந்தாங்க, ஐயா கண்கலங்கினாங்க, ஐயா இங்க இருந்தாங்க, ஐயா எந்த தவறும் பண்ணல, ஐயாவை ஏமாத்திட்டாங்க. என்ன ஏமாத்தினாங்க ஐயாவை? அண்ணே மேயரை கூப்பிட்டு இந்த வீடியோவை சொன்னீங்கன்னா போராடு. இப்ப ஐயா வந்து அந்த வீடியோ ஐயாவோட முகம் இருந்தது. அதனாலதான் நான் ஏதாவது மேயரை பத்தி தப்பா சொல்லியிருந்தா கூட மன்னிச்சுக்குங்கன்னு ஒரு பெரிய மனுஷனை இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கிறாங்க. வணக்கத்துக்குரிய மேயராங்கம்மா இல்ல, காலி கோடிலாம் வந்து சேர்ல உட்காந்துருக்காங்க. மேயர்னா மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்கு, வேற வழி இல்லை நமக்கு. அதனால எங்கம்மா நீங்க ஊர்ல போய் சொல்லணும், கட்சிக்காரங்களும் வருவாங்கம்மா. அடுத்த 15-30 நாட்கள் தொடர்ச்சியா நம்முடைய போராட்டம் இருக்கும். போஸ்ட் கார்டு எழுதணும். 1 லட்சம் பேர் எழுதி கவர்னருக்கு, முதலமைச்சருக்கு 50,000 30,000 கார்டு அனுப்பணுங்கம்மா. மனித சங்கிலி போராட்டம். எல்லாரும் வெயில சுத்தி நிக்கணும். முதலமைச்சர் சென்னை விமான நிலையத்துல கிளம்பி மதுரை விமான நிலையத்துக்கோ கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கோ வர்றாருன்னா கருப்பு கொடியோடு அங்க போய் நிக்கணும். நம்ம யாரும் தப்பா பண்ணல, நாம ஜனநாயக போராட்டம். செல்வராஜ் எம்எல்ஏவை சொல்லணும், நாங்க 30 நாள் இடுவாய் மக்கள் சோறு தண்ணி இல்லாம வீடு விடா வந்து மக்கள் காலில் உளுந்து உங்களுக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க நான் கேட்க போறேன். நீங்க 30,000 பேர் இருக்கிறீங்க, 5 கிராமம் இடுவாய் கணக்கு போட்டேன், 30,000 பேர் இருக்கிறீங்க. அதுல 10,000 பேர் வந்து எல்லா திமுக கவுன்சிலர், கூட்டணி கட்சி கவுன்சிலர் எங்க இருக்கிறாங்களோ ஒரு போஸ்ட் அடிச்சு விட்டுங்க. ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். போஸ்ட் அடிச்சு விட்டு ஒரு 2 ஆடு செலவு, 2 ஆட்டுக்குட்டி செலவு, அதை ஒட்டிட்டு ஒரு கவுன்சிலர் நாங்க விடமாட்டோம், நீங்க போஸ்ட் அடிச்சு விட்டுங்க. எப்படி அவங்க அரசியல் பண்றாங்க? அம்மா அரசியல் தோக்கடிச்சா மட்டும்தான் நமக்கு மரியாதை. அதனால நீங்க தயவு செய்து நம்முடைய அடுத்த போராட்டம் போஸ்டர், கையெழுத்து இயக்கம், மனித சங்கிலி, கவர்னர். ஆனா எத்தனை கிளிப்பாங்கம்மா? ஒரு ஆடு எத்தனை போஸ்டர் கடிக்கும்? ஆட்டுக்கு வயிறு தின்னு ஒரு நாள் கடிக்கும், ஒரு நாள் நீ கிளிப்ப, 2வது நாள் எப்படி கிளிப்ப? அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டாங்கம்மா. நாம இந்தியாவிலே முதலாக அறவழி போராட்டத்துல இதை செய்வோம். ஒரே ஒரு உதாரணத்தோட முடித்துக் கொள்கிறேன். மகாத்மா காந்தி ஐயா சம்பரானுக்கு போராட்டம், அவருடைய முதல் சத்தியகிரக போராட்டம் சம்பரான், பீகார். இண்டிகோ
இண்டிகோவுடைய டையை வச்சு பண்றாங்க. காந்தி போறாங்க, இண்டிகோ வந்து பண்ண மாட்டாங்க. அப்ப ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினோடனே காவல்துறை அதிகாரி வர்றாரு. ஐயா, நீங்க இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது. காந்தி கேட்கிறாரு, வந்தா என்ன பண்ணுவாங்க? அந்த போலீஸ்கார்ட்ட இதுவரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியால யாருமே வந்தா என்ன பண்ணுவேன்னு யாருமே கேட்கல. வந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்கறது. ஒரு 10 நிமிஷம் யோசிச்சுட்டு இருக்கும்போது கூட்டம் எல்லாம் சேர்ந்துருது. எல்லாம் காந்தியை வர்றாங்க, மாட்டோடி உட்கார வைக்கிறாங்க, நேரம் இழுத்துட்டு ஊருக்குள்ள அங்கேயும் போறாங்க. போலீஸ்காரனுக்கு என்ன பண்ணு தெரியாம காந்தியை பிடிச்சிருந்து கோர்ட்டு கூட்டிட்டு போறாரு. ஒரு வெள்ளைக்கார நீதிபதி வந்து உட்கார்றாரு. ஐயா, நீ ஊருக்குள்ள வரக்கூடாது, நாங்க ஆர்டர் போட்டிருக்கல, ஏன் வந்து நீதி வந்தா என்ன பண்ணுவேன்? உடனே வெள்ளைக்கார நீதிபதிக்கு தெரியல, ஒரு கிளாசிக் சத்தியகிரகம். வெள்ளைக்கார நீதிபதிக்கு தெரியல, என்னையா காந்திக்கு பதில் சொல்றது? சிறையில வச்சா திரும்ப வந்து போராட்டம் பண்ணுவேன், மறுபடியும் சிறையில மறுபடியும் வந்து போராட்டம் பண்ணுவேன், மறுபடியும் நான் போராட்டம் பண்ணுவேன். அப்ப நீ இந்த சம்பரான் பகுதிக்குள்ள நீங்க யாருமே வரி வசூல் பண்ண முடியாது. என் போராட்டத்துக்கு மட்டும்தான் நீங்க வந்துகிட்டே இருக்கணும். எனக்கு கைது பண்ண உள்ள வைக்கணும், கைது பண்ண வைக்கணும். எந்த விதமான அரசு வேலையும் நீங்க யாரும் செய்ய முடியாது. எனக்கு கைது பண்ண வைக்கணும், கைது பண்ண வைக்கணும். அந்த நீதிபதி மகாத்மா காந்தி 1 மணி நேரம் வாதாட பண்ணி சொல்றாரு. ஐயா, தயவு செஞ்சு இதை ஆர்டர் போட்டு நான் நிறுத்த சொல்லிடுறேன், நீங்க ஊரை விட்டு கிளம்பினா போதும். அதுதான் சம்பரன் சத்தியகிரகம் நம்ம சொல்றோம். சத்தியகிரகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சத்தியகிரகம் சம்பரான் சத்தியகிரகம். அதாவது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எதிர்த்து நின்றாரு காந்தி. இன்னைக்கு ஊர் மக்கள், இடுவாய் மக்கள், நீங்க அதை செய்யணுங்கம்மா. கோர்ட்டு வேலையை, பசுமை தீர்ப்பாய வேலையெல்லாம் எங்க பொறுப்பு, நாங்கள் அதை செய்யறோம். செல்வராஜ் எம்எல்ஏ தோக்கடிக்கணும், தினேஷ் மேயரை தோக்கடிக்கணும், எல்லா திமுக கவுன்சிலர் தோக்கடிக்கணும். இந்த இடுவாய் மக்கள் ஒரு ஐயா இங்க இருக்கிறார், ஐயா நினைச்சாலும் அதை கண்டிப்பா செய்ய முடியும். அதனால இது நம்ம தோக்கடிக்கிறோம் தான் சொல்றோம். எந்த கட்சியும் நம்ம ஆதரவு கொடுக்கலைங்க ஐயா. நீ கிராம மக்கள் அதுக்கெல்லாம் பயந்துக்காது. நீ தோக்கணும், யாருக்கு நாங்க ஆதரவெல்லாம் கொடுக்கல, உன்னையும் நாங்க தோக்கடிப்போம் அப்படின்னு நீங்க களத்துல இறங்கினாவே ஒரு பெரிய மாற்றம் திருப்பூர்ல எல்லா பகுதியிலும் வருகையா. இவங்க பொட்டாட்ட 3 மாசத்துல எல்லா விஷயம் ரிப்பேர் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. நிறைய குப்பை போடுறவங்கள ஃபைன் போடுவாங்க. அவங்க இவங்களா 1000 கோடி பிசினஸ் பண்றாங்களா, 5000 கோடி பிசினஸ் பண்றாங்களான்னு யாரையும் பார்க்க மாட்டாங்க. திருப்பூருடைய குப்பை திருப்பூருக்குள்ள சுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது மட்டும்தான் முதலிபாளையமாக இருந்தாலும் சரி, சின்னக்காளிபாளையமாக இருந்தாலும் சரி, நீங்க தப்பிக்க முடியும். நாங்கள் சொன்னபடி நாளையிலிருந்து எங்கள் வேலையை நாங்க செய்வோம். அரசியல் கட்சி எங்களை நாங்க செய்வோம். பெட்டிஷன் கொடுக்கிறது, மனு கொடுக்கிறது, சண்டை போடுறது எல்லாம். ஊர் மக்கள் கட்டுக்கோப்பாக உங்க வேலையும் 15 நாள் செய்யுங்க. மாற்றம் வருதா இல்லையா நீங்க பாருங்க. மாற்றம் வருதா பாருங்க. அதனால் இதற்கு தீர்வு எல்லோரும் இணைந்து தார்மீக அடிப்படையில் ஜனநாயக உரிமையோடு இதை செய்வோம். காவல்துறையின் மீது நமக்கு கோபம் இருந்தாலும் கூட இன்னைக்கு பொறுத்துட்டு போறோம். ஏன்னா நம்ம பீகார் மாதிரி, யூபி மாதிரி நாம எப்பொழுதும் காவல்துறையின் மீது எங்கேயும் கை வைக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. காவல்துறை தவறானது சொன்னா கூட அதை நம்ம கமிஷனோட போறோம். காவல்துறையுடைய மனசாட்சியை இன்னைக்கு நாம சுட்டி காட்டியிருக்கிறோம். மனசாட்சியை லைட்டா நம்ம தொட்டிருக்கிறோம். நீங்கள் செய்வது சரியா நீங்களே சொல்லுங்க நம்ம கேட்டிருக்கிறோம். மாறுவார்கள் என்று நம்புவோம். அரசியல் மாறும் பொழுது எல்லோரும் மாறும். நம்முடைய போராட்டத்தோடு நடக்கட்டும். நாளையிலிருந்து இந்த மாதிரி நூதனமான எல்லா போராட்டத்தையும் நம்ம செய்வோங்கம்மா. அம்மா ராணுவத்தை கொண்டு வந்து அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லுவாங்க? சும்மா சொல்லுவாங்க. இந்த மேயர் சொன்னாரம்மா, நீங்க வந்து மன்னிப்பு கேட்கலீங்கன்னா நான் ராணுவத்தை கொண்டு வந்து குப்பை கொண்டு, ராணுவக்கார பூட்டுல போட்டு மதிப்பான். இந்த மேயருக்குலாம் மரியாதை கொடுக்குற ராணுவம் இருக்கு. இதுக்கு இவங்க மிரட்டும் போது மேயர் சொன்னது, நீங்கள் எனக்கு மன்னிப்பு கேட்கலீங்கன்னா ராணுவத்தை கொண்டு வந்து குப்பை கொட்டணும். பார்டர்ல இருக்கிற ராணுவ அதிகாரி இந்த திருப்பூர் வணக்கத்துக்குரிய மேயர் தினேஷ் கூப்பிட்டோன்னே கிளம்பி வந்து குப்பை கொட்ட கூட வருவாங்களா? அதெல்லாம் நீங்க பயந்துக்காதீங்க. அதெல்லாம் மிரட்டுறது, அதெல்லாம் நீங்க பயந்துக்காதீங்க. நம்ம வேலையை நம்ம செய்யணும், உணர்ச்சிகரமாக செய்யணும், ஜனநாயக அடிப்படையில் செய்யணும். பாரத் மாதா கி ஜெய்.